வந்துகிட்டு 10,00,000 கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்களா? நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்த நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன். மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாது, வரமாட்டேன். போ. இந்த ஒரே வீடியோவில் அண்ணன் சீமான் மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சுங்க. ஒரு இனம் அழிஞ்சதை நினச்சி வருத்தத்தோட கூட்டப்பட்ட மாநாடுன்னு நான் நினச்சேன். ஆனால் அங்கே போய் அவர் பேசுனதெல்லாம் விஜய் விஜய் விஜய். அவரோட தோல்வியை குறித்து பேசுறதுக்கான சரியான மாநாடா எனக்கு அது தெரியல. ஈஸியாக ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, எந்த ஒரு போராட்டனாலும் என்னை கூப்பிடாத, என் வீட்டு படி ஏறாத மனுவை தூக்கிக்கிட்டுன்னு. உண்மையா மக்களுக்காக போராடுறவங்க யாரு சிஎம்மா இருந்தாலும் நமக்காக போராடுவாங்க. எனக்கு ஒன்று தோணுச்சுங்க, திமுக அதிமுகவை தோற்கடிச்சு அடுத்து நாம தான் இருந்த சீமான் அண்ணாவை தோற்கடிக்க விஜய் அண்ணா வந்ததுனால இவ்வளவு வெறுப்போ என்னவோ. திமுகவுக்கே எதிர்க்கட்சி வாய்ப்பு கொடுத்த மக்கள் இவருக்கு கவர்ச்சிக்காக ஓட்டு போடல.